ஏய் வினோத், கிறுக்கு போய மாதிரி இந்த காதல் படத்துல இப்படிதான் எனக்கு சந்தியா வேணும் சந்தியா வேணும்னு. ஏன்டா எத்தனையாவது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டிஷர்ட் போடாதடா டிஷர்ட் போடாதன்னு சொல்றேன்ல. பார்த்தா என்ன கிறுக்கு போய மாதிரி இருக்காடா. இந்த பாரு என்ன கிறுக்கு போய மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணன் இருக்கேன்ல, தலையை நல்லா சீவு, அப்பதான் 4 பிள்ளைய பார்க்கும். நம்ம அண்ணே தலை சீவுனா அழகாயிருவேன் நானு. அழகா இருந்தா தானே பொண்ணு அமையும், நல்ல கலரா அமையும், நல்ல செக்க செவன்னு. இந்த ஈரோட்ல பார்த்தா எல்லா பிள்ளைகளும் செக்க செவன்னு அழகா சைட் அடிக்கிறது கிரிக்கெட் மாதிரி பைத்தியம் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்க. இங்க பாருடா, வேற புதுசா குட்டிஸுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்கடா நம்ம எஸ்டிடி பிராண்ட்ல. இங்க பாரு, இங்க பாரு, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. கலர் எப்படி இருக்கு, அருமையா இருக்கு. இதெல்லாம் உங்க தம்பி குழந்தைகள் 1 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள எல்லாருமே நம்ம கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம கிட்ட பெஸ்ட் குவாலிட்டியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுத்துருக்கோம். இது கவலைப்படாத. ஈரோட்ல நான் தாலி எடுத்து எப்படி நம்ம சம்பவம் சிவ சம்பவம் ஒரு பொண்ணை தூக்குறா ஈரோட்ல இருந்து. கல்யாணத்துக்கு நீங்க தான் வாங்கி தரணும், எல்லாமே வாங்கி தர. அண்ணன் ஒரு பிள்ளைய பாரு, லவ் பண்ணு, அந்த பிள்ளைய நைட்டா தூக்குறோம். தூக்கிட்டு போய் தாலி கட்டி நம்ம திருவண்ணாமலையில கோயில்ல வச்சு உனக்கு தாலியை கட்டி விட்டு அடுத்த மாசம் தீபாவளிக்கு கையில ஒரு குழந்தை வந்து பிறக்கும். அதுக்கு இந்த ட்ரெஸ் நீ எடுத்து உன் குழந்தைக்கு போடலாம். இந்த அருமையா இருக்கும். உன் குழந்தைய எப்படி சந்தோஷம் இருக்குமோ அண்ணன் சொன்னா அது கரெக்டா இருக்கும். தனிமலை சத்தியம் சொல்றேன், உனக்கு இந்த இதெல்லாம் கல்யாணம் ஆகும். ஈரோட்ல வந்து பொண்ணு அமைஞ்சு உனக்கு செட்டில் ஆயிடுவேன். சூப்பர்ண்ணா சீக்கிரமா பொண்ணு பாருனே. பொண்ணு நீ பாக்க வேணாம்டா, நீ பாரு, இந்த ட்ரெஸ்ஸ போட்டு போனா பொண்ணு உன்னை தேடி வரும்டா. அப்படியானே? இல்லன்னா நம்ம காலேஜுக்கு வாடா, நம்ம திண்டுக்கல் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வாடா. அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல நின்னா காலையில ஒரு 8 மணிக்கு நின்னா டீ வாங்குறப்ப நின்னா போதும்டா. 6 பிள்ளைங்க வந்து உன்னை பாக்குண்டா. சூப்பர்ண்ணா.